யூனிட் 5 ஐசோமெட்ரிக் வியூ. ஐசோமெட்ரிக் வியூல என்ன கொடுத்துருக்கு உங்களுக்கு? ஹெக்ஸாகனல் பிரிசம் கொடுத்துருக்கு. ஹெக்ஸாகனா இது பிரிசம், இது ஹெக்ஸாகனல் பிரிசம். பேஸ் கொடுத்துருக்கு, ஹைட் கொடுத்துருக்கு 30 mm. அதே பேஸ் ஹைட் 60 mm. ரெஸ்டிங் ஆன் HP வித் ஆன் இட்ஸ் பேஸ்ல உட்கார்ந்திருக்கு. வித் 2 of its base is parallel to VP கொடுத்துருக்கு. அப்ப இந்த பேஸ் சைடு இந்த பேஸ் சைடு VP க்கு parallel இதே மாதிரி உட்கார்ந்திருக்கு. ஏன்னா எப்படி வேணாலும் உட்காரலாம், எப்படி வேணாலும் உட்காரலாம். இந்த parallel to VP இந்த சைடு இதுக்கு parallel உட்கார்ந்திருக்கு. அதனால இப்படி திருப்பி போடணும். போடும்போது இதே மாதிரி போட்டுருக்கோம். அதனால தான் இப்போ இத நேரா வச்சேன்னா இந்த மாதிரி தெரியும் ஃப்ரண்ட் வியூல. டாப்ல பார்த்தா டாப்ல இருந்து இப்படி தெரியும். இப்போ மேல உள்ள ABC தெரியும், PQ வர தெரியாது. அதனால பிராக்கெட்ல எப்பவும் போட்டுருக்கோம். பழைய மெத்தட் எல்லாமே இதெல்லாம் பழைய மெத்தட் படி அப்படியே போட்டாச்சு. இப்போ இதுக்கு அப்புறம் இதுல என்னன்னா இந்த ஐசோமெட்ரிக்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இத அப்படியே கட்டம் கட்டிக்கணும். ஆப்ஜெக்ட் ஒரு கட்டம் போடணும். என்ன ஆப்ஜெக்டா இருந்தாலும் இது ஒரு ஃபுல்லா ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஒரு பாக்ஸுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். ஒரு பாக்ஸ் போடணும். அது எங்க இருந்தாலும் ஹெக்ஸாகனலா இருந்தாலும் பென்டகனலா இருந்தாலும் சர்க்கிளா இருந்தாலும் என்ன இருந்தாலும் ட்ரையாங்கிளா இருந்தாலும் ஒரு கட்டம் போடணும். மேக்ஸிமம் அந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்கோ மேல அதுக்கு ஒரு லைன் போடணும். இந்த லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல மேக்ஸிமம் எங்க இருக்கோ அங்க ஒரு லைன் போட்டுட்டு கட்டம் கட்டிக்கணும். கட்டமா போடணும். அவ்வளவுதான். அது ஸ்கொயரா வேணாலும் வரும், ரெக்டாங்கிள் வேணாலும் வரும். ரெண்டு ஷேப் எது வேணாலும் வரும். இப்போ இங்க ரெக்டாங்கிள் ஷேப் வந்துருச்சு. சிலருக்கு ஸ்கொயர் ஷேப் வரும். அதை பத்தி பண்ணணும் பார்க்க வேண்டாம். இது என்ன கட்டம் கட்டிக்கணும். கட்டம் கட்டிக்கிட்டு இதுக்கு நம்பர் கொடுத்துக்கணும். இந்த கார்னர்ல நம்பர் கொடுத்துக்கணும். இப்போ இந்த நம்பர் 1 அப்படின்னு நம்பர் கொடுத்துக்கணும். இது 2, இது 3, இது 4. 4 கார்னர் இருக்கு. 4 கார்னருக்கு நம்பர் கொடுக்கணும். முதல் கொடுத்ததெல்லாம் இந்த கார்னருக்கு நம்பர் கொடுத்தோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ங்கிறது உள்ளார இருக்கு. நம்ம தனியா ஒரு கட்டம் கட்டணும். கட்டம் போடணும். இந்த கட்டத்துக்கு நம்பர் 1 2 3 4 அப்படின்னு போட்டுக்கணும் இந்த ஆப்ஜெக்ட். இப்போ இதை தான் நம்ம இந்த இடத்துல திருப்பி போடணும். இங்க திருப்பி போடும்போது இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கணும். ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கிட்டு இதுக்கு 30 டிகிரி இதுக்கு 30 டிகிரி வைக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஐசோமெட்ரிக் இது 120 டிகிரி ஆக்சிஸ்ல போடுறது. 120 டிகிரி ஆக்சிஸ்னா ஒய் ஷேப் இருக்கும். அதுல 120 டிகிரி ஒரு ஆக்சிஸ்க்கு 120 டிகிரி ஆங்கிள் இருக்கும். அதுல போடுறது இந்த ஆப்ஜெக்ட் திருப்பி. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுட்டு இந்த ஆப்ஜெக்ட ஹரிசாண்டல் லைன் போட்டு இதுல ப்ரொட்ராக்டர் வச்சு இந்த பக்கம் ஒரு 30 டிகிரி இந்த பக்கம் ஒரு 30 டிகிரி எடுத்துக்கணும். இது வந்து 30 டிகிரி இந்த பக்கம் ஒரு 30 டிகிரி. ஏன் 30 டிகிரினா இந்த பக்கம் வெர்டிகல் லைன் போட்டோம்னா இது டோட்டலா 90 டிகிரி. இது 90 டிகிரி. 90 + 30 120. அதனால 120 டிகிரி ஆக்சிஸ்ல போகும். இந்த பக்கம் 120 டிகிரி ஆக்சிஸ்ல போகும். அதனால இதே மாதிரி ஆக்சிஸ் நம்ம பிரிச்சு போட்டுறோம். 30 டிகிரி எல்லா ப்ராப்ளத்துக்கும் 30 டிகிரி ஷிஃப்ட் பண்ணி போடணும். ஆக்சிஸ் இத லைட்டா போடணும். இந்த லைனை லைட்டா போடணும். இந்த ஆக்சிஸ் லைட்டா போடணும். 30 டிகிரி வச்சு லைட்டா போட்டாச்சு. போட்டுட்டு திருப்பி இந்த 1 to 2 டிஸ்டன்ஸ் அதை அப்படியே காம்பஸ் எடுத்துக்கணும். காம்பஸ் எடுத்துட்டு இந்த 1 இத நேர்த்தணும். அந்த 1 to 2 டிஸ்டன்ஸ் இதல கட் அடிக்கணும். இந்த இதுல இப்போ இந்த 1 to 2 இந்த 1 to 2 அளவு எடுக்கணும். காம்பஸ் எடுத்துட்டு இங்க இருந்து வச்சு ஒரு ஆர்க் வரையணும். அதுக்கு அடுத்து இந்த 1 to 4 அளவு எடுக்கணும். அதை எடுத்து இங்க இருந்து இங்க வெட்டணும். இது 1 to 4 அளவு. திருப்பி இந்த 2 to 3 அத காம்பஸ் எடுத்துக்கணும். இந்த 2 ல இருந்து இங்க இருந்து ஒரு ஆர்க் வரையணும். இதுல ஒரு ஆர்க் வரையணும். அதே மாதிரி இந்த 3 4 அந்த அளவுல இந்த 4 ல இருந்து காம்பஸ் எடுத்துக்கிட்டு அந்த 3 4 அத வெட்டிட்டு இப்போ இந்த வெட்ற பாயிண்ட் தான் 3 இதெல்லாம் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்றது இதுக்கு பேரலலா இருக்கும். இந்த இதுக்கு பேரலலா இந்த yellow லைனை திருப்பி போடுறேன். அதுக்கு பேரலலா போடுறேன். இந்த லைனுக்கு பேரலல். அதே மாதிரி இது இந்த லைனுக்கு பேரலலா இருக்கும். இந்த லைனுக்கு பேரலலா அந்த லைன் இருக்கும். அதே மாதிரி போடணும். நான் போடும்போது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க அதை கரெக்டாக போட்டுக்கணும். இந்த லைனுக்கு பேரலல் இந்த லைனுக்கு பேரலல் போட்டா இந்த லைனுக்கு பேரலல். நீங்க போடும்போதே இந்த காம்பஸ் எடுத்து கட் பண்ணும்போதே இதே மாதிரி தான் வரும். 1 2 3 4 அதே மாதிரி மாத்தி போட்டுக்கணும். இந்த காம்பஸ் எடுத்துக்கணும். எடுத்து இந்த அளவு எடுக்கணும். ஒரு இந்த அளவு எடுத்து 1 to 2 எடுத்து இங்க இருந்து வச்சு கட் அடிக்கணும். அதே மாதிரி 1 to 4 அளவு எடுத்து இங்க இருந்து வச்சு கட் பண்ணணும். அதே மாதிரி திருப்பி இந்த இடத்துல கட் பண்ண இடத்துல வச்சு 2 to 3 அளவு எடுத்துட்டு இங்க ஒரு கட்டு. அதே மாதிரி 3 to 4 அளவு எடுத்துட்டு இங்க இருந்து இங்க ஒரு கட்டு. அதை கட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிடணும்.
தெரியாதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த எல்லோ லைன் தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த எல்லோ லைன் இந்த ஆக்சிஸ்ல போட்டிருக்கோம். அப்படியே இந்த பாக்ஸ் எடுத்து மாற்றி போட்டாச்சு. ரைட்டாக போட்டுருக்கோம், எல்லாமே ரைட்டாக போட்டுருக்கோம், எடுத்து போட்டாச்சு. இப்போ இந்த 1 to 2ல என்னென்ன இருக்கோ அதை எடுத்து மார்க் பண்ணிக்கணும். 1ல இருந்து 2 காம்பஸ் எடுத்துங்க. 1 to B எவ்வளவு இருக்கோ அதை காம்பஸ் எடுத்துங்க. இந்த 1 to B அதை இதில் மார்க் பண்ணணும். அதே மாதிரி 2ல இருந்து C எவ்வளவு தூரம் இருக்கோ அதை அந்த 2ல இருந்து அந்த C அதை மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த பாயிண்ட் வந்து கேபிட்டல் B போடணும். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த கேபிட்டல் B, இந்த இடத்துல கேபிட்டல் C போட்டாச்சு. அதே மாதிரி ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். இந்த 1 to 4 இடையில A இருக்கு. இந்த காம்பஸ் எடுத்துக்கணும். காம்பஸ் எடுத்து இந்த டிஸ்டன்ஸ் எடுத்து இங்க வெட்டணும், இதில் வெட்டணும். இப்போ இது A, இது A. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து மார்க் பண்ணணும். இந்த 3 to 4 இடையில என்ன இருக்கோ அதை எடுத்து இங்க மார்க் பண்ணணும். 3 to 4 இடையில அங்க அடுத்தது F இருக்குது, அடுத்தது E இருக்குது, மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இந்த இடத்துல D இருக்குது, அதை எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கணும். 2க்கு 3க்கு இடையில என்ன இருக்கோ இந்த 2க்கு 3க்கு இடையில காம்பஸ் எடுத்துட்டு அதை மார்க் பண்ணியாச்சு. அந்த இதை அப்படியே எடுத்து திருப்பி போட்டுருக்கோம், அவ்வளோதான். அந்த ஸ்கொயர் எடுத்து திருப்பி போட்டுருக்கோம். அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. பாயிண்ட்ல வந்து A இருக்கு, B, C, D, E, F, அங்கே உள்ள 6 பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா இதோட ஹைட் வந்து 16 கொடுத்துருக்கு, ஆக்சிஸ் ஹைட். அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம இந்த ஆக்சிஸ் ஹைட் எடுத்து இதை போடணும். அது போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இந்த ஆப்ஜெக்டை ஜாயின் பண்ணுங்க. A to B, the B to C. இதை தான் டார்க்காக போடணும். இதை வந்து டார்க்காக போடணும். ஏன்னா அந்த ஹெக்ஸாகன் இதே மாதிரி திருட்டு ஆயிடுச்சு, இந்த திருப்பியாச்சு, திரும்பிடுச்சு. இந்த ABCD திருப்பிட்டு போயிட்டு இந்த கரெக்டான ஹெக்ஸாகன் 6 பாயிண்ட், இந்த 6 பாயிண்ட் திருட்டு ஆயிடுச்சு. இப்போ அதோட ஆக்சிஸ் ஹைட் 60 இருக்கு. 60 எடுத்து நேராக வெர்டிகலாக இந்த டைரக்ஷன் வைக்கணும். வெர்டிகலாக ஸ்கேலை வச்சு நேராக இதுக்கு பேரலா, இந்த இதுக்கு பேரலா இருக்கும், இந்த லைனுக்கு பேரலா இருக்கணும். 60 வைக்கணும். 60 இது 60, கரெக்டாக 60 வைக்கணும். அதே மாதிரி இதில் 60, இதில் 60 வைக்கணும். இது அதே மாதிரி இதில் 60, இதில் 60. அது மாதிரி இந்த சைடு 60. இது வைக்கக்கூடாது. ஏன் இதில் இருக்கக்கூடாதுன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளார போயிடுது, அதனால அது அந்த பக்கம் மலைஞ்சி இருக்கும். அதனால இந்த லைனை இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த லைனை இருக்க முடியாது, ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் உள்ளார போயிடும். இது ஆப்ஜெக்ட் வெளியில வந்துருச்சு, இந்த லைன் வெளியில வந்துருச்சு. அதனால இந்த பாயிண்ட்டை நேராக இங்கே இருக்கணும். எடுத்து இந்த லைனுக்கு பேரலா கரெக்டாக 60 தான் இருக்கணும். எல்லாமே 60 60. இந்த லைன் 60 60, இங்கே இருந்து 60, இதுவும் 60, இதுவும் 60, எல்லாம் 60 60 கரெக்டாக லைன் இங்கே இருக்கணும். 60 ஸ்கேல் 60 60 எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ இந்த இருக்க லைனுக்கு பேரலா இதை எடுத்து ஜாயின் பண்ணாலே சரியா வரும். அதாவது இதுவும் பேரலா, இந்த லைனுக்கு பேரலா. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கணும். இந்த ஏக்கு நேராக P இருக்கு. அதே மாதிரி Q, P, Q, இது R, S இது உள்ள இருக்கு, அது குறிக்க வேணாம். T இதில் இருக்கு, குறிக்க வேணாம். அது பாக்கி இருக்கிறது U, F நேராக U இருக்கு. இங்கே பார்த்துக்கோங்க, இது என்னன்னா இந்த F நேராக U இருக்கு. அதை நோட் பண்ணிக்கணும். இந்த F இருக்கு, F நேராக U இருக்கு. அதை நோட் பண்ணிட்டு U நோட் பண்ணி எல்லாமே கேபிட்டல் லெட்டர் பிடிக்கணும். எல்லாமே கேப்ஸ். இப்போ இது மட்டும் தான் டார்க்காக போகணும். இந்த ஹெக்ஸாகன் இந்த ஷேப் மட்டும்தான் டார்க்காக இருக்கும். இந்த ஆரஞ்சு கலரில் போட்ட லைன் வந்து டார்க்காக போகணும். HBல போகணும். எல்லாம் HBல போகணும். இதுதான் அதுக்கு ஆன்சர். ஐசோமெட்ரிக் போட்டாச்சு. இந்த கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துக்கு ஐசோமெட்ரிக் போடணும்.